எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை எங்கேயுமே நடைபெறல. கூட்டணி பேச்சுவார்த்தை எப்பொழுது நடைபெறும் என்றால் தேர்தலுக்கு அருகாமையில் நடைபெறும். அப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து எப்படி நடப்பது, எத்தனை இடங்கள் என்று எல்லையெல்லாம் நாங்க முடிவு செய்து கொள்வோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகமே இப்ப அவங்க கூட்டணி ஒன்னா இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியாது. அதாவது நாங்கள் சொல்லிவிட்டோம். அவர்களை போல கூட இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இல்ல. நாங்க வருவோம், வந்தால் கூட்டணி ஆட்சி, அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டோம். அது மட்டும் இல்ல, தமிழக மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ அவர் நான் பாண்டிச்சேரி கவர்னர் இருக்கும்போது 250 ரூபா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு, 300 ரூபாய் மற்றவர்களுக்கு கேஸ் மானியம் கொடுத்தோம். ஆக இன்று தான் சொன்னது எதையுமே நிறைவேற்றாம எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறி கொண்டிருப்பதை நாங்கள் தடுக்கிறோம், அது கண்டிக்கிறோம். அதை மக்களும் இன்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டேன். நான் ஆளுநராக இருக்கும் பொழுது முதல்வர் சந்திரசேகர் ராவ், மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தெலுங்கானாவுக்கே திட்டங்களை கொண்டு வந்தால் கூட வரமாட்டார். வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி இன்றைய மக்கள் அவரை வரவிடாமல் ஆக்கிவிட்டார்கள். அதே நிலை தமிழக முதலமைச்சருக்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மக்களுக்காக வந்தாரை வரவேற்கும் தமிழகங்க. ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு, எவ்வளவுதான் உங்க கொள்கை மாறுபாடு இருக்கட்டும், வரவேற்கணுமா இல்லையா, கலந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அதற்கான முறையான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா இடத்துலயும். இது என்னடா அநியாயமா இருக்கு? நீங்க ஆளுக்கு ஒண்ணு கதை பேசாதுங்க. பிரதமர் வந்தால், பிரதமர் வராருன்றது தகவல் பல நாட்களுக்கு முன்னாலேயே மாநில அரசுக்கு தெரிய வந்துவிடும். அதற்கப்புறம் பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க. என்னமோ முதலமைச்சர் எதுவுமே தெரியாம உட்கார்ந்துருக்க மாதிரி பேசுறீங்க. தகவலே தெரியாதா? தகவல் தெரியாம இருந்தா அதோட தப்பு. நான் கேட்கிறேன், அதை கேன்சல் பண்ணவே முடியாதா? ஊட்டி எங்க ஓடி போகுதா? பிரதமர் நம்ம தமிழ்நாட்டை தேடி வந்திருக்கிறாரு. ஊட்டி எங்க ஓடி போடுது? ராசா ஊட்டியில தானே இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் வீடுன்னு காமிக்கிறாரு. எவ்வளவு பெரிய வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. கேக்குறீங்களா யாரும் கேள்வி? அதனால தவறு தவறு தவறு. முதல்வர் பிரதமரை வந்து வரவேற்றிருக்க வேண்டும். அரசு விழாவில் கலந்திருக்க வேண்டும். ஒண்ணும் கொடுக்கல நீங்க 8300 கோடி ரூபாய்க்கு தமிழக மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்கிறார். ஏன் கொடுக்கல? ஏன் ஒரு நன்றி கூட சொல்ல உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது? அதே மாதிரி இன்னைக்கு 6 பொருட்கள், எலுமிச்சை முதற்கொண்டு அரிசி முதற்கொண்டு ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தால அதிகமா நம்மளுக்கு தான் கொடுத்திருக்கு. இன்னொன்னு நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 10 ஆண்டுகளை முத்ரா வங்கிக்கு கொடுத்ததற்காக அவர் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொள்கிறார். தமிழகத்தில் 29,000 கோடி ரூபாய் முத்ரா பலன் பெற்றிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக தமிழகத்திற்கு முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் 50 கோடி பேர் தொழில் முனைவோர்களாக இந்த முத்ரா வங்கியில கடன் பெற்றிருக்கிறாங்க. 130 கோடியில 50 கோடி பேர், இதுல 1/3 மகளிர், 11% சிறுபான்மையினர். ஸ்டாலின் அவர்கிட்ட நான் சவால் விடுகிறேன், உங்க திட்டத்துல ஏதாவது திட்டத்துல சிறுபான்மையினர் வாழ்வாதாரத்தை இதே போல 11% கொடுத்து உயர்த்திய திட்டம் ஏதான் இருக்கா? சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைய தினம் கூட அந்த பொது சிவில் சட்டம் தேவைன்னு கர்நாடகா உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு. ஏனென்றா ஒரு இஸ்லாமிய சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மதத்திற்கு ஒரு சட்டம் என்று வைத்தால் பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் வக்ஃப் போர்டு வாரிய சட்டத்திற்கு, திருத்த சட்டத்திற்கு இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. என்ன சொல்ல போறீங்க? ஆனா என்ன ஒண்ணு தம்பி, விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்திருக்காரு அறிக்கை. கச்சா எண்ணெய் ஏறிடுச்சான், இறங்கலையாம். ஒரு அதிகாரப்பூர்வம் விஞ்ஞானபூர்வம் அங்க இருக்கா? எங்க மாநில தலைவரோட அறிக்கையை பாருங்க, விஜயோட அறிக்கையை பாருங்க. அவர் தெளிவா எவ்வளவு ஏறி இருக்கு, இதுக்கு முன்னால் நம்ம எவ்வளவு கொடுத்தோம், எவ்வளவு குறைச்சோம், இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டிருக்கிறது. சும்மா பொதுவா நான் கேட்கிறேன், உங்களை டிக்கெட் எவ்வளவுப்பா விற்கிறீங்க? பிளாக்ல டிக்கெட். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார், பிளாக் மணியை ஒழித்தார். அதனால அடிக்கடி நான் சொல்லுவேன், என்னோட கோட்டும் ஒயிட்டு, என் நோட்டும் ஒயிட்டுன்னு சொல்லுவேன். டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது. கருப்புல டிக்கெட், பிளாக்ல டிக்கெட் ஒழிக்கப்பட்டதா? உங்க டிக்கெட் எவ்வளவுப்பா சொல்லுங்க பாக்கலாம். நான் சினிமா போறது இல்ல. டிக்கெட் எவ்வளவுப்பா விஜய் படத்துக்கு? இது நீங்க என்ன கட்டுப்படுத்தினீங்களா? என்னைக்கானும்
என்னைக்கானும் பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா. அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன். எனக்கு சுயலாபமே கிடையாது. அவங்கள என்டர்டெயின் படிக்கிற மட்டும் தான் நான் நடிக்கிறேன். அதனால அவங்களுக்கெல்லாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில, இல்லைன்னா இலவசமா கூட கொடுங்களேன். யார் தடுத்தா? அப்ப உங்களுக்கு லாபம் வரும்போதெல்லாம் நீங்க பேசுவீங்க. ஒன்னும் தெரியாம தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.